சனீஸ்வர பகவான் தவம் இருக்கிறார். அவர் முன்னாடி ஹோமம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல நான் யாருன்னு சொல்லுங்க சிவபெருமானே அப்படின்னு கேக்குறாரு சனீஸ்வரர். நீ நேர்மையா இருக்கிறவன், தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அப்படின்னா என்ன ஏன் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க? சனீஸ்வரன் கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் சொல்றாரு, இல்லப்பா நீ நல்லவன் தான். நீ இல்லன்னா இந்த வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? நீ எழுந்து போயிட்டு உன் வேலைய பாரு சனீஸ்வரா அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். இல்ல சிவபெருமானே, எனக்கு ஒரு விமோச்சனம் கொடு. என்ன பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாம சனி பகவான பார்த்தா இழந்ததை மீட்க முடியும். என்ன பார்த்தா நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணும். இந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த இடத்திலேயே என்ன பார்த்துட்டு போனா எல்லாமே நல்லது நடக்கும். இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெற முடியும். புகழோடு வாழ முடியும் அப்படின்னு நம்பி என்ன பார்க்க மக்கள் இங்க வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடு. என்ன பார்த்துட்டு போனா நல்லது நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடு. அப்பதான் என்னுடைய வேலைய நான் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு சனீஸ்வரன். சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்தாரு. நல தமயந்தி கதைய நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல நலனுக்கு சனி பிடிச்சு திருநள்ளாறுல போயிட்டு குளிச்ச அப்புறமா சனி தோஷம் விட்டது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தோஷம் விட்ட இடம்தான் திருநள்ளாறு. ஆனா நலன் இழந்த சாம்ராஜ்யத்தை எல்லாம் பெற்றது எப்போன்னா திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு சனீஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வந்த அப்புறம்தான். யாரெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமே எனக்கு வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருக்கொல்லிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம். சிவன் பார்வதியை தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வர பகவான பார்த்துட்டு வந்தீங்கன்னா சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த சனீஸ்வர பகவான் கோயில் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டிக்கு அருகில உள்ள திருக்கொல்லிக்காடு என்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இங்கு சனீஸ்வர பகவான பொங்கு சனி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்க சனீஸ்வர பகவான் உட்கார்ந்த நிலையில கைகள்ல ஏற்கலப்பை மற்றும் காசு கொடியுடன் அருள் பாலிக்கிறார். இதனோட சிறப்பு என்னன்னா இது ஒரு அக்னி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு வரலாறும் இருக்கு. அக்னி பகவான் தன் பாவங்களை நீக்கிக் கொள்ள சிவபெருமானை வழிபட்டதால் இறைவன் அக்னீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். சனி பகவான் தனது தந்தையான சூரிய பகவானின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சிவனை நோக்கி தவம் செய்து ஈஸ்வர பட்டம் பெற்று பொங்கு சனீஸ்வரராக மாறிய தலம் என்று புராணங்கள் கூறப்படுகிறது.